ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை லவ்லி ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பாட்டோட எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு ரோடு பெயிண்ட் வர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். ஏன்னா லவ் பண்ணலன்னா ஃபீல்லன்னா கோவம்லாம் பட்டான பாட்டு இப்போ என்ன இந்த மாதிரிலாம் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க? சரி வா, சேர்ந்து டான்ஸ் ஆடலாமா? போ, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், என்ன நீ எப்போ பார்த்தாலும் டீச் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா சரி விட்றா, அடா என்னை தேடி இவ்வளோ தூரம் வந்துட்டல, அவங்க பார்ட்டி என்ஜாய் பண்ணட்டும், நம்ம பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம். என்கிட்ட தானே ப்ராப்ளம் பண்ண வந்த, வேறு 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். அந்த கேர்ள்ஸ் கூட டான்ஸ் ஆடினா உனக்கு கோவம் வருது, நம்ம 2 பேரும் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி மியூசிக் ப்ளே ஆகிற மூமெண்ட்டுக்கு டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி நம்ம ஜேகே டே கூட டான்ஸ் ஆடுறாரு. நம்ம டேயுமே ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட்டில் ஜேகே கூட டான்ஸ் ஆடுற மூமெண்ட்டை நம்ம ஃபிலிக்ஸ் நோட் பண்ணிகிட்ருக்காரு. பாட்டி ஆயவனை நான் கேட்க சொல்லலாம், அப்படிலாம் ஃபீலிங் இல்லை, சீனியராக பார்க்க சொல்ல கடுப்பாகுது, டென்ஷன் ஆகுது, அவன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துருமானுங்கிற மாதிரி என்கிட்ட ஃபைட்டு பண்ணான். பாட்டியா எப்படி போய் ஹக் பண்ணிட்டு நிற்கிறான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி டே குக்கர் நோட் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஜேகப் தான் ஃபிலிக்ஸ் பக்கத்தில் வர சொன்னபடி வந்து நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க ஃபிலிக்ஸ்? பார்ட்டி செமையாக இருக்குது, ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாட்ட நானும் தான் இதே பிளேஸில் ஜாலியாக அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஜேகேயும் டேயும் க்ளோஸாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களே. மற்ற பர்சன்ஸ் தான் நோட் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நம்ம டே குக் தான் இந்த மாதிரி கிளிப்பு மாதிரி செட் பண்ணி அதில் ட்ரிங்க் பண்ணபடி டான்ஸ் பண்ணிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜேகுப் நோட் பண்ணிவிட்டு ஏன் ப்ரடர் தானே அது அப்படிங்கிற மாதிரி ஷாக்கானா, அதெல்லாம் பார்க்காதீங்க ஃபிலிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் பார்க்காதீங்க ஜேகப் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் அங்கேருந்து எழுதிட்டான். ஹே ஃபிலிக்ஸ், அது டே தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதான் பார்க்காதீங்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி ஜேகப் அங்கேருந்து எழுதிட்டா. ஜேகப்பு ஷாக் ஆகி நம்ம ஜேகேயும் நம்ம டேயை நோட் பண்ணால் நம்ம ஜேகே டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பை பிடிச்சி பொசிஷன்லேயே டான்ஸ் ஆடுற மூமெண்ட்டுக்கும் டேக்கு ஸ்டெப்பே போட தெரியல அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜேகேயோட ஃபீட்டெல்லாம் மிதிக்கிறாரு. ஏன் பேபி இந்த மாரி பண்ணுற, எனக்கு தான் வரலையே அப்படிங்கிற மாரி சொல்லவும் சரி என் ஃபீட்டை மிதிக்காமல் இரு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம டே கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்குது. அந்த மூமெண்ட் அவ்வளோ க்ளோஸாக டே குக் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி இங்கே என்ன நடக்குது ஃபிலிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேனுங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் அங்கேருந்து ஜேகப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துட்டு போகிறாரு. என் கண்ணால் நான் பாட்டை நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் இங்கே என்ன நடந்துட்டுருக்குங்கிறத நீயாவது சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அதை தான் நான் சொல்கிறேனுங்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபிலிக்ஸ் அங்கேருந்து ஜேகப்பை கூட்டிகிட்டு போனால் இப்போ நம்ம சுகாடா ஜிமின் ஏன்னா ரொம்ப சைலண்டாகவே உட்காந்துருக்க. அது ஒன்றும் இல்லை சுகா, பார்ட்டியா? அதான் பார்ட்டிடா, உனக்கு பிடிச்ச ஃபுட் எடுத்து சாப்பிடலாம்ல, இது நம்மளோட பார்ட்டி, நம்ம தான் இந்த பிளேஸ்க்கு எல்லா பர்சன்ஸையும் வர வச்சுருக்கோம், நம்ம தானே அவங்கள ரொம்ப நல்லா கவனித்து அனுப்பணும். ஓ, அதனால தான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையாக பண்ணிருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன் ஷிகா இந்த மாதிரி டீச் பண்ணுறீங்க, உங்கள் ஹயாங் தான் இந்த பார்ட்டியை கொடுத்துருக்காரு, ஒரு பிரதராக இந்த பிளேஸில் நம்ம தான் பார்ட்டிக்கு இல்லை எல்லா ஒர்க்கையுமே பண்ணணும், உள்ளே என்ட்ராகிற கெஸ்ட்டு அவ்வளோ விரும்பி நம்ம தான் வெல்கம் பண்ணணும், அவங்கள நம்ம ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் பாட்டுங்கிறது அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வர நீ ரொம்பவே இந்த மாதிரி அதிகமாக திங்க் பண்ணி அதிகமாக பேசுகிற. அடிக்கடி அங்கே ஒர்க் பண்ண நிறைய பர்சன்ஸ் வந்துருக்காங்களா, அவங்க ஒர்க்கர்ஸ் நம்ம ஃபேமிலி பர்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே வந்துருக்க பர்சன்ஸ் எல்லாரையுமே இந்த பிளேஸ்க்கு வாங்க, இந்த மாதிரி ஃபுட் இருக்குது வேணால் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள உபசரிக்கிறாரு நம்ம ஜிமினா. ஜின்னும் சேர்ந்து தான் இந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜிமினா பக்கத்தில் வந்தபடி நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணால் ப்ளே பண்ணி விளையாடாத சுகா, ஒர்க்கை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லாரையுமே வெல்கம் பண்ணுறாரு. ஆரம்பிக்கிட்டையும் கொண்டு வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க, ஃபுட்டு மற்ற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறாங்க, சோப் பண்ணுறாங்க, வந்துருக்கவங்கள ரொம்ப நல்லாவே உபசரிக்கிறாங்க. இந்த மூமெண்ட்டை நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு என்னமோ தெரியலப்போ, நீ ஒவ்வொரு டேஸும் ஒவ்வொரு மாதிரி எனக்கு தெரியலடா அப்படிங்கிற மாதிரி ஹாப்பினஸ்லேயே ஜிமினாவை நோட் பண்ணிகிட்டு இருந்தான். ஜின்னு இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம நோட் பண்ணிவிட்டு இந்த பிளானை அவன் தான் கொடுத்தான். அவன் சொன்ன மாதிரியே என் ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க, என்னோடய எம்ப்ளாயிஸும் ஹாப்பியாக இருக்கிறாங்க. போட்டா குறைக்கி நான் நிறைய பார்ட்னர்ஸும் இந்த பிளேஸ்க்கு வர வச்சுருக்கேன். இதுக்கெலாம் ஜின் நீ மட்டும்தான் காரணம், உன்னோட பிளான் தான் இதுக்கெலாம் காரணம். எனக்கு இந்த மூமெண்ட் ஏன் தோணலைன்னு தெரியல, பட் இப்போ நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா இந்த கொஞ்சம் ஹவர்ஸ்லேயாவது என் மாம் டாடு கூட இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மாம் டாட் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத நம்ம
ஜின் நோட் பண்ணுறாரு, ஆரமும் ஜின்னை நோட் பண்ணுறாரு. க்யூட்டாக 2 பேரும் ஒருத்தர் பாட்டு ஒருத்தர் ஸ்மெல் பண்ணபடி ஜின் மறுபடியும் அந்த பர்சன்ஸ் எல்லாம் வெல்கம் பண்ணுற மாதிரி மற்ற ஒர்க்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஆரம் அங்கே வந்திருக்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து மாம் டாட் பக்கத்தில் உட்காந்துருந்தபடி பிஸ்னஸ் எந்த மாதிரி போகுது, இனி என்னென்ன நியூ பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, என்ன ஒர்க் பண்ண போகிறீங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஷன் அந்த பிளேஸில் நடக்குது. இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் சார்லி இடம் கட்டுட்டு சார்லி செம்ம கடுப்பில் இக்னோர் பண்ணானுங்கிற மாதிரி ஹாப்பியில் இருந்தவர் இப்போ நம்ம ஜேகே இந்த மாதிரி ஹக் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாகி நேரட்டே பக்கத்தில் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அப்புறம் தான் நம்மகிட்டே ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஜொங்குக்கு போட்டு தள்ளி விடுறாரு. என்ன பண்ணிட்டு இருந்தோம் இவனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு ஏன்டா இந்த மாதிரி என்னோடய கண்ட்ரோலை மட்டும் இழக்க வைக்கிற, ரியாலிட்டியில் வந்து உங்ககிட்ட ப்ளே பண்ணுற அளவுக்கு பண்ணுறல அப்படிங்கிற மாதிரி ஜேகே போட்டு திட்டுறாரு. பக்கத்தில் வந்தாலே இப்படி தான், நான் என்ன பண்ணுறேனுங்கிறது எனக்கே தெரிய மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே அங்கேருந்து நம்மகிட்டே போனால் ஏன்டா டே என் பேபி அழகா என் ஐ டு ஐ பாட்டு என் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தான் கெடுத்துட்டா வேண்டு அப்படிங்கிற மாதிரி ஜேகே காண்டானா. எங்கள் பாரு ஜொங்கோக் நான்டா மேரேஜ் பண்ணிப்பேன், தேவையில்லாமல் அவங்ககிட்ட நீ க்ளோஸாக இந்த மாதிரி ப்ளே பண்ணாட. எங்கள் பாரு சார்லி இந்த பிளேஸ் ஒரு ஃபங்க்ஷன் ஹால், அதுவும் என் ஹயாங் இந்த பிளேஸில் இந்த ஃபங்க்ஷனை ரெடி பண்ணியிருக்கானுங்க போய்டா அமைதியாக இருக்கேன். தேவையில்லாமல் என் பேபியை உன் பேபின்னு சொல்லி ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோடா உன்னை கீல் பண்ணிடுவேன். ஓகே, தேவையில்லாமல் என்கிட்ட கிட்ட ப்ராப்ளம் பண்ணாட, முக்கியமாக எங்கள் 2 பேருக்கு நடுவில் நீ என்ட்ராகாட்ட, அதுதான் உனக்கு நல்லது. ஐயோ பேபி நம்ம இன்னும் டான்ஸ் ஆடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கிட்டே நேமை சொல்லி கட்டிகிட்டே வேண்டா, நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வராட்டா நான் உன்னை அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஜொங்கு கப்பலாம் இல்லாட்டே இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருல, அந்த கோவம்லாம் விட்டு போயிடுச்சுல, கோவத்தை விட்டுட்டு ஜெலாசில் தானே வந்து நம்ம ஜெயிக்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கும் அதான் ஃபைட்டு எண்ட் ஆயிடுச்சுல, ஏன் இந்த மாதிரி கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கரெக்டாக டைம் முன்னாடி என்ட்ராகி கோவம்னா போயிடுச்சுல, பின்ன என்ன மேலே கோவப்பட்ட மாதிரியே ட்ராமா பண்ணிகிட்ருக்கேன், கோவம் போயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ எனக்கு இன்னும் மேலே கோமாடாக இருக்குது. ஏன் அப்போ கொட்டைக்கு சிப்பம் வேணுமா ஜங்குக்? சரி சரி நான் சும்மா டீச் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி வா ஹயாங் டவுனை கூட்டிகிட்டு போகிறேன்ங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து நேராக ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் இருக்கிற பிளேஸ்க்கே கூப்பிட்டு வர்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு வந்தேன். சார்லி இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் கோவமாக இக்னோர் பண்ணப்படி இருந்தாலும் மொட்டை நம்ம ஜொங்கு கூட ஆன்சர் ஹோல்ட் பண்ணப்படி நடக்கலாம் ஆரம்பிச்சிருவார்ல. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அவன் கடுப்பாகுனா எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ படியே நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகி காலேஜை தான் கட்டுறாங்க. இப்போ என்ட்ரன்ஸில் தான் நம்ம ஜேகே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. டேக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாரா, அந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா கரெக்டாக சுகாவோட காரில் தான் வராரு. இந்த மாதிரி வந்தான் காரை விட்டு இறங்குனதோடையே ஜேகே தான் பார்க்குறாரு. என்ன என்ட்ரன்ஸில் என்ன மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகாவோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடியும் நேராக கிளாஸ் ரூம்க்கு என்ட்ரா வர அந்த மாதிரி என்ட்ரானா இவனுக்கு திமிர பாட்டியா, மற்ற நேரம்லாம் அவன் ஹயாங்கோட ஆன்சர் அப்படி ஹோல்ட் பண்ணிட்டு போய் நான் பார்த்ததே இல்லை. இன்றைக்கி நான் ஏதாவது பேசுவேன்கிட்டக்காகவே ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடியே போறியா, நீ போனால் நான் விட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்குமே சுகாவை ஃபாலோ பண்ணபடியே வேண்டா திரும்பி நம்ம ஜேகே தான் பார்த்துட்டு வர்றாரு. என்னாச்சுட்டே அப்படிங்கிற மாதிரி சுகா வைக்கவும் ஒன்றும் இல்லை ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ கூட திரும்பி நம்ம ஜேகே தான் பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா நம்ம ஜேகே தான் பட்டு ஒரு பிளிங் பண்ணப்படி என்னை விட்டுட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ரொம்ப ஒரு மாதிரி ஆகி டக்குன்னு திரும்புகிறாரு. இந்த மாதிரி திரும்பினா டீச் பண்ணா ஷைலாக ஆகுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படி நேராக க்ளோஸாக வந்து பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு ஜாக் எங்கடா போகிற, கேன்டீனுக்கா போகிற, இரு நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஆன்சரை லைட்டாக ஹோல்ட் பண்ணப்படி உரசினப்படி ஃபிங்கர்ஸை உரசினப்படி அப்படியே ஒரு சாக்லேட்டை கொடுத்தபடியே நம்ம ஜேகே அங்கேருந்து ரன்னிங்கில் ஓடுவாரா. இந்த மாதிரி ஓடுனோம் நம்மகிட்டே அப்படியே ஹேண்ட்ஸில் சாக்லேட் இருக்கிட்ட பாட்டுட்டு ஓடுற ஜேகேயை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா ஒரு மாதிரி ஷையாகி ஸ்மைல் வந்தா சுகாடா என்னாச்சி அப்படிங்கிற மாதிரி கேட்டா நெல்ல ஹயாங் சும்மாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக கொண்டு கிளாஸ் ரூமுக்குள்ளே விட்டுட்டாரு. இந்த மாதிரி கிளாஸ் ரூமுக்குள்ளே விட்டான். ஃபிலிக்ஸ் தான் நம்ம டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. என்னடா இவ்வளோ ஹவர்ஸ் ஆயிடுச்சு, என்ன வர சொல்லி சாக்லேட்டை வர ஹயாங் இப்போவும் சாக்லேட் கொடுக்குறது நிப்பாட்டலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்மகிட்டே ரொம்ப ஹாப்பியாகி அந்த சாக்லேட்டையும் நோட் பண்ணிட்டு இருந்தா. சரி அதை ஓப்பன் பண்ணி நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி எப்போது கேட்குற மாதிரி ஃபிலிக்ஸ் சாக்லேட்டை கேட்டால் சுகாரம் மற்ற பர்சன்ஸ் கொடுத்த சாக்லேட்லாம் ஷேர் பண்ணியிருப்பார். இது ஜேகே கொடுத்துருக்காருல்ல, அதனால இந்த சாக்லேட்டை தரமாட்டேன்னுங்கிறாரு. ஏன்டா அந்த சாக்லேட்டை தரமாட்டேன்னுங்கிற,
சரி நீயே சாப்பிடு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இருந்தாலும் ரொம்ப பெருசா இருக்குடே ஒரே ஒரு பீஸ் மட்டும் தாயேன் அப்படிங்கிற மாரி கேட்கவும், முடியாது நான் தர மாட்டேன். இது எனக்கு ஃபேவரட்டா ஒரு பர்சன்ட் கிடைச்சிச்சு. இவன் ஃபேவரெட்டுன்னு சொன்னாலே அதில புதுசா யாராவது இருப்பாங்களே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஃபெலிக்ஸ் கொஞ்சம் ஷாக் ஆகி, அந்த ஃபேவரெட்டு சீனியராடா அப்படிங்கிற மாரி கேட்கவும், உனக்கு எப்படி தெரியும்? அப்படிங்கிற மாரிட்டு ஷாக் ஆகுவாரா? ஓ! சீனியர் குடுத்த சாக்லேட்டா? ஆனா தரமாட்டேன்னு சாக்லேட்டே பட்டுட்டு இருக்கியா? அதானே பார்த்தேன். என்னடா பேபி கையில சாக்லேட் இருந்தும் பேபி ஓப்பன் பண்ணி சாப்பிடாம சாக்லேட்டே விரிக்க விரிக்க பாக்குதேன்ட்டு. சீனியர் கொடுத்ததுனால திங்க மனசுலயோ அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்ஸு கலாய்க்க, இங்க பாரு ஓவரா கலாய்ச்சேன்னு வச்சுக்கோங்க, என்னடா பண்ணுவேன்? நான் என் பாய் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லிருவேன். என் பாய் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? இந்த காலேஜ் சீனியர். அப்புறம் நான் அவன் ரேக் பண்ணிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஃபெலிக்ஸ் ஷாக் ஆகி, "ஏடு என்ன போய் உன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவேன், அவர் என்ன ரேக் பண்ணிருவாராமா? ஹலோ டயாங்கு, உன்னோட பாய் ஃப்ரெண்டோட பிரதர் தான் ஏன் பாய் ஃப்ரெண்டு. ஆ அட்டா மட்டும்லாம் ஞாபகம் வச்சுக்கோ." அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் சொல்லவும், ரொம்ப ஹாப்பியாகி, "ஹே ஃபிலிக்ஸ், நம்ம 2 பேரும் லைஃப் முழுக்க ஒரே பிளேஸில் ஒன்றா இருக்க போகிறோங்கிற மாதிரி கட்டுவாரான்ற மாதிரி கட்டுனா, ஏன்டா பைத்தியம் மாதிரி கட்டுறேனுங்கிற மாதிரி டேயோட அம்மாவிட்ட ஃபிலிக்ஸ் க்ளோஸ் பண்ணுறாரு. ஒன்றா ஒரே ஹவுஸில் இருக்க போகிறோமா, ஒரே பிளேஸில் இருக்க போகிறோமா, என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் ஷாக்லேயே கேட்டா, அடே லூஸு, ஏன் பாய் ஃப்ரெண்டு யார்? சீனியர். உன் பாய் ஃப்ரெண்டு யார்? ப்ரொஃபஸர். 2 பேர் யார்? பிரதர்ஸ். அப்போ 2 பேரும் எங்கே இருப்பாங்க? ஒரே ஹவுஸில். அப்போ நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா, ஹே டயாங்கு, அப்போ நம்ம 2 பேரும் ஒரே ஹவுஸில் இருக்க போகிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபேலிக்ஸுமே ஹாப்பி ஆகிறாரு. என்னமோ இப்போவே 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி கொடுத்த மாதிரி அவ்வளோ ஹாப்பினஸ். நம்ம 2 பேரும் அப்போது இப்படி காலேஜில் ஸ்கூலில் ஒன்றா இருந்த மாதிரி தான் மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருப்போமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் ஆமாம், மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளும் இதேமாரி ஒன்றா இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கிட்ட இந்த மாதிரி ஃபீலிக்ஸ் பேசிட்டு ரொம்ப ஹாப்பியானா, இப்போ கிளாஸஸ் நடந்துட்டு இருக்குது. ஜேக்கப் தான் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஜேக்கப் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க சொல்லி அப்படி ஃபிலிக்ஸை நோட் பண்ணா, ஃபிலிக்ஸ் தான், என்னாச்சு ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி தெரியுது, ஏதாவது ஹெவி ஒர்க்கா அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் ஜேக்கப் நோட் பண்ணா, இல்லைன்னுங்கிற மாதிரி காட்டுவாரா, அப்படி ஹெட்டை மட்டும் நாக் பண்ணுவாரா, அந்த மாதிரி நாக் பண்ணாம். இல்லை எனக்கு பார்க்க சொல்ல அப்படி தானே தெரியுது, ஏதாவது ஹெவி ஒர்க்கா இல்லை ஹவுஸில் ஏதாவது ப்ராப்ளமா ஜேக்கப்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்னை கொஞ்சம் ரிலீஃப் பண்ணுற மாதிரி ஏதாவது எனக்கு கொடுக்க போறியா அப்படிங்கிற மாரி கேட்கவும், எப்போ பார்த்தாலும் அண்ணன் திங்கிங்லே தான் இருப்பீங்களா உங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி ஜேக்கப் திட்டினபடி இருந்தால், ஜேக்கப் டக்குன்னு ப்ரொஃபஸர் இருக்கிற சேர்லேருந்து எழுந்து நேராக ஃபிலிக்ஸ் கிட்ட வந்தா, ஐயோ நான் சும்மாவே இருந்தோம்ல, ஏன்டா இந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் வந்த ஜேக்கப்பை நோட் பண்ணுவாரா, ஏன்னா எதையோ வச்சு அடிக்கிற மாதிரி ஓங்கினா எங்கள் அடி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிலிக்ஸ் பக்கத்தில் வந்து இருந்தான். அப்படியே இந்த மாதிரி ஜேக்கப்பா பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா, டேம்மா நீ நோட்ஸ் எழுதுமா, ஓகே கயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி இன்னொரு பக்கமாக திரும்பி உட்காந்து நோட்ஸ் எழுதுறாரு. இவன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இங்கே மர திரும்ப அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இல்லை ஹயாங்க நான் அங்கே மர திரும்ப சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆப்போசிட் பக்கமாக திரும்பி உட்காந்து அந்த நோட்ஸ் எழுதிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நோட்ஸ் எழுதுனா, ஜேகோப் இந்த மாதிரி ப்ளே பண்ணாதீங்க, இது கிளாஸ் ரூம் அப்படிங்கிற மாதிரி திட்டுனா, இதானே என்ன பெருசாக கவனிக்க போகிறேன்னா என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி ஜேகப் அப்படியே ஃபிலிக்ஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்தா, நம்ம ஃபிலிக்ஸ் டக்குன்னு ஜேகப்பை புஷ் பண்ணிவிட்டு, ப்ளே பண்ணி விளாடாமல் முதல்ல உங்களோட டெஸ்க்குக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா, இங்கே பாரு நான் உனக்காக லஞ்ச் பிரேக்கில் என்னோடய ரூமில் வெயிட் பண்ணுவேன், நீ ஸ்டாப் ரூமுக்கு வர முடியாது, நான் எப்போட்டு டேக் கூட தான் லஞ்சு சாப்பிடுவேன், வாரேன்னு இருக்கேன், வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்வ அப்படியே சரி கிளாஸ் அண்ட் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் டே பார்க்கலாம், நான் கொடுத்த ஒர்க்கெலாம் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுங்க, நெக்ஸ்ட் டேலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது, ஓகே எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எக்ஸாம்லாம் நல்லா மார்க்ஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகப் அங்கேருந்து கிளம்புனா, எக்ஸாம்னுடைய நம்ம டேக்கி தரலாம் சுட்டுட்டு, போச்சு போ, எக்ஸாமில் மட்டும் நான் ஒழுங்காக மார்க் எடுக்கலைன்னா செமஸ்டரில் மார்க் இல்லைன்னு சொல்லி என்னை ஹயாங் பனிஷ் பண்ணுவாரே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா, கவலைப்படாதடா உனக்கு எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுக்குறேங்கிற மாதிரி ஃபெலிக்ஸ் நம்ம நோட் பண்ணிட்டு இருந்தா, இங்கே டைம் ஸ்கிப் ஆகுமா, இங்கே ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே கேண்டீனை தான் கேட்டுட்டு கேண்டீனுக்கு நம்ம டேயும் சுகாவும் மட்டும்தான் வந்துருக்காங்க. ஃபெலிக்ஸ் ஜேகப்போட ரூமுக்கு போயிட்டாரு, டபுள் ஸ்டாப் ரூமுக்கு போயிட்டாரு. அந்த மூமெண்ட்டுக்கு
ஃபிலிக்ஸ் நேராக ஸ்டாப் ரூம்க்கு என்ட்ரான அடுத்த செகண்டு ஃபிலிக்ஸோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஜேக்கப் நேராக காலேஜிலேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகிற மூமெண்ட்டை மொட்டை டீமே ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. அப்போவே டவுட்டு வந்துச்சு. ஒன் ட்ராக் இந்த பக்கமாக போகுதா, சரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, நாளைக்கு எனக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேக்கப்பும் ஃபீலிக்ஸும் இங்கேருந்து போகிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அப்போ என் பேபி எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நேராக கேண்டீனுக்கு வேண்டாம் சுகா கூட சேர்ந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜேகேமே ஜெனி ஜாகோ கூட சேர்ந்து ஃபுட்டை சாப்பிட்றாரு. நம்ம டேக்கு ஆப்போசிட் டேபிள்னு உட்காந்து சாப்பிடுவாரா அந்த மாதிரி சாப்பிட்டோம். ஃபுட்டை சாப்பிட்டபடியே என்ன ஜங்குக்கு காங்கலனுங்கிற மாதிரி ஜங்குக்கு தேடினபடியே நிமிண்டு பார்த்தான். ஜங்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உட்காந்துருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணபடி ஜேகே நோட் பண்ணுவாரா. ஐயோ நான் மாடி ஒரு ஸ்மைல்டா, இந்த ஸ்மைலுக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லை அதிகமாக திங்க் பண்ணக்கூடாது, அமைதியாக நல்ல பிள்ளையா சாப்பிடு ஃபுட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே எப்படி ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டான். ஃபுட்டை சாப்பிட்டு முடிக்கிட்டேன் ஜேகே மட்டுமே பாட்டப்படி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அட ஜேகேயுமே நோட் பண்ணிட்டு இருப்பாரு. இங்கே இந்த மாதிரி டேக்குக்கு இருந்தா இப்போ நம்ம ஜிமினாடா நம்ம சுகாவுக்கு வீடியோ கால் பண்ணியிருக்காரு. நம்ம இப்போ சுகா வந்து அவரோட ரூம் இருக்கும்ல, பிரின்சிபல் ரூம், அந்த ரூமில் தான் இருப்பார். ஜிமினாட்ட இருந்து வீடியோ கால் வந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு எதுக்காக எனக்கு இப்போ கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும் இன்னைக்கு ஈவினிங் என்ன நீங்கள் டேட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னீங்களா, அதான் உங்களுக்கு எந்த ஷர்ட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த ஷர்ட் நல்லாயிருக்குமா இந்த ஷர்ட் நல்லாயிருக்குமா எனக்கு எதை செலெக்ஷன் பண்ணனே தெரியல, ஹவுஸில் வேறு இன்னும் ஒர்க் இருக்குது, ஜீன்கை அங்கே எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, ப்ளீஸ் குயிக்காக சொல்கிறீங்களா, எனக்கு செலெக்ஷன் பண்ண ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, ப்ளீஸ் சுகா அப்படிங்கிற மாதிரி க்யூட்டாக கொஞ்சினபடி என்ன பாராட்ட மாதிரி சரி இந்த மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு என்கிட்ட பேசாட, இந்த ஷர்ட் நல்லா இது நல்லாங்கிற மாதிரி எல்லாத்தையும் நல்லாங்கிறத பார்த்து ஜிமினா காண்டாக்கி போ சுகா உனக்கு கால் பண்ணி செலெக்ஷன் பண்ணுறத பற்றி உன்கிட்ட கேட்ட பற்றியா என்ன சொல்லணும், நான் என்கிட்ட இருந்த மொத்த ட்ரெஸ்ஸையுமே நீ வேண்டான்ட்ட, இப்போ நான் என்ன ட்ரெஸ் எல்லாமே அவங்க கூட நான் டேட்டுக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி கோவப்படுவாரா இந்த மாதிரி கோவப்பட்டான். என்னோடய கபோர்டை ஓப்பன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஏன் உங்கள் கபோர்டில் என்ன வச்சுருக்கீங்க, ஏன்னா உங்கள் ட்ரெஸ்ஸை எனக்கு தர போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே வந்து கபோர்டை ஓப்பன் பண்ணால் அதில் நியூவாக ஒரு பேக் இருக்குது, இது என்னது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா அந்த பேக்கை அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்து இதே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தூக்கி காட்டுவாரா. டாம் அதை ஓப்பன் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நியூவாக ட்ரெஸ் ஃபேண்ட், அதோட ஷார்ட் ஃபேண்ட் இருக்குது, செமையாக இருக்குது, எப்போ வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி நம்ம சுகா கிட்ட கேட்டான். அது உனக்கு தான், உன் கூட நான் ஃபஸ்ட் டைம் டேட்டுக்கு போகிறோம்ல, 2 பேரும் சேர்ந்து கப்பலாக ட்ரெஸ் வேர் பண்ணலான்னு சொல்லி திங்க் பண்ணி சேமாக ஷர்ட்டும் ஃபேண்ட் வாங்கியிருக்கேன், அது ஒன்று தான், என்னது என்கிட்ட தான் இருக்குது, நான் ரேக்கரில் வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட மட்டும்தான் கபோர்டில் வச்சுருந்தேன், அதை எடுத்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டுரு அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லவும் ஜிமினா ரொம்ப ஷையாகி டக்குன்னு காலை கட் பண்ணிடுவார். இந்த மாதிரி கட் பண்ணால் ஜிமினா இன்னும் என்னடா பண்ணிகிட்ருக்க பெட்ரூமுக்குள்ளே, ஹயா அங்கிட்ட வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஷர்ட்டையுமே கரெக்டாக பெட்டு மேலே தூக்கி போட்டுட்டு ஹவுஸ் ஒர்க்கெல்லாம் இவங்க எல்லோரும் சேர்ந்து தானே பண்ணணும். அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினாவை நேராக கீழே வருவார். இந்த மாதிரி கீழே வந்தான் ஜிமினா ஜின்னு டேயோட மாம் இவங்க எல்லோரும் சேர்ந்து மிஸ்ஸஸ் கிம் எல்லாருமே சேர்ந்து ஹவுஸில் சின்ன ஒர்க் இருக்கிறத இவங்களும் பண்ணுறாங்க. மெய்ட்ஸு ஒரு 2 மெய்ட்ஸ் இருப்பாங்க, அந்த 2 மெய்ட்ஸுமே பண்ணுறாங்க. ஹவுஸை க்ளீன் பண்ணுறது, மாப்பு போடுறது, மற்ற திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறது, கார்டன் சைடில் கார்டனிங் பண்ணிப்போம்ல அந்த செடிங்க அதுங்களாத்தையும் நல்லா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி ஒர்க்கை ஜாலியாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் எல்லாருக்குமே சேர்த்து ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்நாக்ஸையும் நம்ம ஜிமினாவும் ஜீனும் சேர்ந்து ரெடி பண்ணி முடித்த மூமெண்ட்டுக்கு ஜிமினா நேராக டேட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிறதுக்காக நேராக பெட்ரூம்க்கிறாரு. ஜிமினாவோட பெட்ரூமே டஸ்ட் ஆக்கி போட்டிருக்காரு. அந்த மூமெண்ட்டுக்கு எல்லா திங்ஸையுமே அரேஞ்ச் பண்ணபடி ஜிமினாவோட பெட்ரூமையும் க்ளீன் பண்ணபடி ஜிமினா அப்படியே நேராக ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போகிறாரு. இப்போ டைம் கரெக்டாக 6 o'clock ஆயிடுச்சு. ஈவினிங் 6 o'clock ஆயிடுச்சு. ஜிமினா சைடு இந்த மாதிரி இருந்தால் ஆரம் சைடு தான் இப்போ காட்டுது. ஆரம்னா கம்பெனி ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எப்படியோ ஒர்க்கை ஓரளவுக்கு எண்டிங் பிளேஸ்க்கு கொண்டு வந்தாச்சு. நம்மளும் ஜின்னு கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணி டேஸஸ் ஆன மாதிரி இருக்குது. பாவம் நம்மக்கிட்ட மொபைல்லையும் பேச முடியாமல் ஹவுஸ்லேயும் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் ஜின் தான் நம்மக்கிட்ட அவனோட ஃபீலிங்ஸை சொல்ல முடியாமல் ஃபீல் பண்ணுவான். ஏதாவது ஜின்னுக்கு சர்ப்ரைஸ் பண்ணால் நல்லா இருக்குமே. இந்த சர்ப்ரைஸுங்கிற அந்த வேர்டையே
என் ஜின் பேபி தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எல்லா டைமுமே நம்ம ஜின்னு தான் நம்ம ஆரம்புக்கு நிறைய சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னுங்கிற அந்த ஹாப்பினஸ்ஸை எப்போதுமே நம்மளால் ஜின்னுக்கு அதிகமாக கொடுக்க முடியல. அவனா நம்மகிட்ட பேசணும்னு திங்க் பண்ணாலும் ஒர்க்குன்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டோங்கிற மாதிரி திங்க் பண்ணி நைட்டு டின்னருக்கு ஒரு ஹோட்டலில் ஃபுட் மட்டும் ரெடி பண்ண வைக்கிறாரு. ஜின்னுக்கு சர்ப்ரைஸாக அந்த பிளேஸ்க்கு டின்னர் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இந்த மாதிரி எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். ஆரம்பம் ஹவுஸுக்கு கிளம்புவாரா, டைம் 6 o'clock ஓகேடா. அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ கரெக்டாக காலேஜ் தான் கட்டுட்டேன். காலேஜெலாம் முடிஞ்சு கிளாஸ் பெல்லு கிளிக்கான மூமெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நேராக ஹவுஸுக்கு கிளம்பலானுங்கிற மாதிரி கிளாஸ் ரூம்ஸை விட்டு வந்தான். டேயோட கிளாஸ் ரூம்குள்ளேயே தான் ஜேகே நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னான். டே கரெக்டாக ஜேகே நோட் பண்ணிவிட்டு, ஐயோ என்ன சீனியர் முன்ன வந்து நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடிலாம் என்ன ஜேகே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தவர் லவ்வை சொன்னதுக்கும் இவர் எனக்குன்னா உன்னை பிடிச்சிருக்குல, நீ என்ன தானே லவ் பண்ணுறேனுங்கிற மாதிரி நம்ம டேயை வேற போய் சொல்லிட்டார்ல. அந்த மூமெண்ட்டில் இப்போ நம்ம ஜேகே கிட்டே பேசுறதுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஒரு மாதிரி ஷையான பொசிஷன்லேயே ஜேகே நோட் பண்ணாத மாதிரி ஜேகேயை நம்ம டே கிராஸ் பண்ணோம். டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிக்கிறாரு. எங்கே பேபி போகிறேன்? உனக்காக தானே இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், அது என்ன கண்டும் காணாத மாதிரி போயிட்டுருக்கேன். மார்னிங்லேருந்து நான் ஒன்றை தான் நோட் பண்ணிகிட்ருக்கேன். மொடலாம் என்கிட்ட வந்து வாலண்டரியா பேசுவேன். இப்போ என்னாச்சு, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? இன்னும் எம்எல்ஏ அதுவும் கோவமா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்டேன். டே எதையுமே பேசாமல் ஃப்ளோரை பட்டபடி குனிஞ்சு நிற்கிற மூமெண்ட்டை பட்டுட்டு, என் ஃபேஸை பாருடா, ஏன்டா இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறேன்? டே எம்எல்ஏ இன்னுமா கோவமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸை கப் பண்ணால் டேயோட ஃபேஸ் முழுக்க செம்ம ரெட்டிஸாக இருக்குது. அதோட அவ்வளோக்குள்ளே ஷையாக இருக்காரு அந்த மூமெண்ட்டுக்கு. ஜேகே இந்த மாதிரி டேயோட ஃபேஸே ரெட்டாக இருக்க மூமெண்ட்டும் ஓவர் ஷைனஸில் டே இருக்கிறத பாட்டுட்டு ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணபடி, ஐயோ பா ஷைனஸில் பொங்கிட்டு இருக்கீங்க, நான் கூட என் மேலே இன்னும் கோவம் வரலையோ நினச்சி பயந்துட்டேன். தேங்கா ஷை ஆகுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜேகே போட்டு புஷ் பண்ணி தள்ளிட்டு, எங்கே பாரு, இந்த மாதிரி நான் டீச் பண்ணா என்ன பண்ணுவேன், என்னடா பண்ணுவேன், என்னைய தள்ளி விட்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே டே அப்படிங்கிற மாதிரி வந்தா டே அங்கேருந்து ரன் பண்ண வேகத்திலே ஆப்போசிட்டில் வர சார்லியை வந்து இடிக்கிறாரு. இடித்து கீழே விழ போகிற மூமெண்ட்டுக்கு டேயோட ஹிப்பை அவன் கிரிப்பாக பிடிச்சா பேக் சைட்லேருந்து வந்து நிற்கிற ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு கோவமாக சார்லியை நோட் பண்ணால், சாரி சீனியர், தெரியாமல் வந்து இடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மட்டு சார்லியை நோட் பண்ணுவாரா. இந்த மாதிரி நோட் பண்ணால் சார்லியோட ஹேண்ட்ஸை மூவ் ஆன் பண்ணிவிட்டு டேயை புஷ் பண்ணி ஜேகே அவர் பக்கமாக வேகமாக இழுக்கிறாரு. என்னடா நினச்சிட்ருக்கா பிக்சர் வந்துட்டுக்கோ, என் பேபியோட ஹிப்பெல்லாம் நீ டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சேர்லேயே பிடிச்சிட்டுனா, டேடா வாய மூடு, என்ன மாதிரி பேசிகிட்ருக்க? சீனியர் ஒன்றும் இல்லை, ஜங்குக்கு என்ன மாதிரி தான் பேசுவான், நீ முதல்ல அமைதியாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கேட்டுட்டுனா, அதெல்லாம் முடியாது வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சவங்கன்னு இழுத்துட்டு போகிறாரு. ஏய் சுகா ஹாய் எனக்கு வெயிட் பண்ணுவாரடா விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். என்ன சுகா ஹாய் வெயிட் பண்ணுவாருங்கிறேன், அவர் இன்னைக்கு காலேஜிலே கிடையாது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கானோம். ஆல்ரெடி ஜேகப்பும் ஃபிலிக்ஸுமே காலேஜ்லேருந்து வெளியே போனவங்க இன்னும் காலேஜுக்குள்ளேயே வரல. அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வெளியே போயிருப்பாங்களா. அந்த மூமெண்ட்டுக்கு சுகாவுமே ஒரு ஒர்க்கு விஷயமா இம்பார்ட்டண்டான ஒர்க்குக்காக காலேஜ்லேருந்து வெளியே போயிருப்பார். இந்த மூமெண்ட்டில் நம்ம டேக்கிட்ட இந்த மாதிரி ஜொங்குக்கு சொன்னோம். ஹயாங்க என்கிட்ட சொல்லலை, அதான் ஹயாங்கிட்ட நான் சொல்லிட்டேனே என்னான்ட்டு, டேயை பத்திரமா நானே கொண்டு ஹவுஸில் விடுறேன்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. எடு ஓங்கூடையா, ஏன் கூடலாம் வரமாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு சொல்லவும், இல்லை நான் வந்து ஆரம்பிக்க வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் பிச்சிடுவேன். அவ்வளோ தூரத்துக்கு நான் ஆரம்பிக்கெலாம் கால் பண்ணி டேயை பத்திரமா ஹவுஸில் கொண்டு விடுறேனுங்கிற மாதிரி நான்டா எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். எங்கே பாரு, நான் கண்டிப்பாக ஒன்றை நான்டா ஹவுஸில் கொண்டு விடுவேன்,
முடியாட்டு போ அப்படிங்கிற மாரி சொன்னான். டேயோட கிரிப்பை பிடிச்சபடி புஷ் பண்ணபடி நம்ம தூக்குனபடியே பைக் இருக்கிற பிளேஸ்க்கு போவாரா. ஹே ஜேகே என்னடா பண்ணுற, என்னை விட்றா விட்றா அப்படிங்கிற மாரி நம்ம ஜங்குக்கு அடிச்சிட்டு இருந்தான். இந்த மூமெண்ட்டை பார்க்குற சார்லி ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகுதான். டென்ஷன் ஆகி ஜங்குக்கே நோட் பண்ணிட்டு இருந்தான். டேயை கொண்டு வந்து பைக்கில் பேக் சைடில் உட்கார வச்சுட்டு அமைதியாக இருக்கிற டா இந்த ஹெல்மெட்டை போட்டுக்கோ அப்படிங்கிற மாரி அவரோட ஹெல்மெட்டை டேக்கு போட்டு விட்றாரு. இது எனக்கு மூச்சு முட்டும், அதெல்லாம் ஒன்றும் முட்டாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பேக் சைடில் வச்சபடி பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவியா? இல்லை ரொம்ப பைய போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக போவாரா. இதுதான் உங்கள் ஊரில் பைய போகிறடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை கிரிப்பாக ஹாக் பண்ணபடி பிடிப்பாரா இந்த மாதிரி பிடிச்சான். ஐயோ டெய்லி மார்னிங் ஈவினிங் இந்த மாதிரி என் டீ கூட காலேஜுக்கு வந்தாலே போடுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாப்பினஸ்லேயே நம்ம ஜங்குக்கிட்டே அங்கேருந்து கூட்டிகிட்டு போனோம். சார்லிக்கு இந்த மூமெண்ட்டு சுத்தமாக பிடிக்கல. ஜெனி ரொம்ப காண்டாகி இந்த ஜங்குக்கு என்ன திமிருந்தா இந்த டேக்கிட்ட பேச ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம 2 பேரும் இக்னோர் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஜெனி கட்டுனா. ஜாக்குடா ஏன் இந்த மாதிரி தேவையில்லாமல் கட்டிகிட்ருக்கா, உனக்கு தெரியாதா ஜங்குக்கிட்டே ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லை டேயுமே ஜங்குக்கிட்ட அவன் லவ் சொல்லிட்டான். 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் லவ் சொல்லிட்டாங்க, அது உனக்கு தெரியுமானுங்கிற மாதிரி சொல்லவும் இதை சார்லி கேட்டு ஷாக் ஆகி ஜாக்கோட ஷார்ட் கலரை வந்து பிடிக்கிறான். என்னடா வளர்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இந்த மாதிரி கிளாஸ் ரூமில் வச்சு நம்ம ஜங்குக்கு லவ் சொன்னதும் டேயோட பார்ட்டி வச்சுருந்தாங்களே அவங்க ஹவுஸில் அந்த பிளேஸ்க்கு போன பிளேஸில் டேயே ஜேகே கிட்ட வந்து அவனோட லவ் சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸில் 2 பேரும் டான்ஸ் ஆடின மூமெண்ட்டை இப்போ தான் சார்லி திங்க் பண்ணியே பார்க்குறான். அந்த மாதிரி திங்க் பண்ணி பார்த்துட்டு ஓ என்னை வின் பண்ணிட்டுட்டா நினப்பா ஜேகே உனக்கு என்னையை வின் பண்ணிட்டு தான் நினப்பான். கண்டிப்பாக பாரு அந்த உனக்கு கிடைக்க மாட்டான், நான் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனில் இந்த மாதிரி சார்லி திங்க் பண்ணிவிட்டு அங்கே கிளம்புவானா. இந்த மாதிரி கிளம்புனா இப்போ நம்ம ஜங்குக்கிட்டே கொண்டு வந்து கரெக்டாக ஹவுஸில் விட்டுட்டு அங்கேருந்து பைக்லேருந்து இறங்கின வேகத்தில் ஹவுஸ்க்குலன்றானா டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்து டேயை க்ளோஸ் ஆல்பாரா என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால் எவ்வளோ தூரம் நான் கூட்டி கொண்டு வந்து விட்டுருக்கேன், ஏதாவது எனக்கு ரிவார்டு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ரிவார்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து திரும்பி போகலானுங்கிற மாதிரி பண்ணோம். நம்ம ஜங்குக்கிட்டேயோட ஃபேஸில் சீக்ஸில் அப்படியே பிக்கிஸ் பண்ணுறாரு. ஹேய் இந்த மாதிரிலாம் பண்ணாடா, யாராவது பார்த்தாங்கன்னா யார் பார்த்தா என்ன ஆகப்போடு, ஒன்றும் ஆக போகிறது கிடையாது ஓகேயா. அமைதியாக செம்மட்டு பேபியா ஹவுஸ்குள்ளே போகிற, காலேஜ் ஒர்க் பண்ணுற, நீ என்ன மிரட்டுறாவலாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே பைக்கை விட்டுறங்கண்ணா. இல்லை நான் நல்ல பிள்ளையாக காலேஜ் ஒர்க்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ரன் பண்ணபடி ஹவுஸுக்கு என்ட்ராகிற மொமெண்ட்டை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணபடியே நேராக ஜாக்கும் ஜெனி இருக்கிற பிளேஸ்க்கு, அதாவது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பார்க்கில் தான் எப்போதுமே மீட் பண்ணுவாங்க, அங்கே தான் டைட்டெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 8 போல் 8 மேலே தான் ஹவுஸுக்கே போவாங்களா. அதே பிளேஸுக்கு இப்போ நம்ம ஜங்கு கிளம்பி போகிறாரு. இங்கே இந்த மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம ஜேகப் சைடை தான் காட்டுது. இப்போ ஜேகப்பும் நம்ம ஃபிலிக்ஸ்னால் ஒரு பார்க்கில் வந்து இருக்கிறாங்க. எதுக்காக ஆஃப்டர்நூனே என்ன காலேஜிலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்தீங்க, இது சுகா ப்ரொஃபஸருக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் ஆகும் தெரியுமா, பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சாலும் ப்ராப்ளம் ஆகும், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க ஜேகப் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் ஜேகப்பை நோட் பண்ணால் என்னடா எப்போ பார்த்தாலும் போரிங்காகவே பேசிகிட்டு இருக்கேன், உன்னை இந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்து ஹாப்பியாக இருக்குன்னு நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன், அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே திங்க் பண்ணிட்டு உன்னோட மைண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப் இந்த மாதிரி ஃபிலிக்ஸ் கிட்ட ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். ஃபிலிக்ஸ் வந்து அவரோட ஃபேஸ்லாம் மாஸ்க்லாம் போட்டிருக்காரு. ஃபிலிக்ஸ் மட்டும் இல்லை ஜேகப்புமே தான், நம்ம ஃபிலிக்ஸ் தான் 2 பேருக்குமே மாஸ்க்கை மாட்டி விட்ருக்காரு. இந்த மாஸ்க் எதுக்குங்கிற மாதிரி ஜேகப் கேட்டான். சப்போஸ் நம்ம ஃபேமிலியிலையோ இல்லை என்னோடய ஃபேமிலியில் உன்னோட ஃபேமிலி யாராவது ஒரு பர்சன் திடீர்னு நம்மளை பார்த்துட்டாங்கன்னா அடா சேஃப்டிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு 8 டேஸ் தான் இந்த மாஸ்க்கை போட்டு நம்ம லவ்வை மறைக்க போகிறேன், நானும் பார்க்கட்டான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே நம்ம ஃபிலிக்ஸ் கூட சேர்ந்து ஒரு பார்க் மாதிரி இருக்கிற பிளேஸ்க்கு தான் வந்துருக்காங்க. ஆஃப்டர்நூன் மூவி பார்க்க போயிருந்துருப்பாங்க, மூவியெல்லாம் பிரேக் பண்ணிட்டு தான் இப்போ பார்க்குக்கு கொண்டிருக்காங்க. அந்த பார்க்கில் அப்படியே வாக் பண்ணப்படி நடந்துட்டு இருப்பாங்களா, இந்த மாதிரி அந்த பார்க்கில் வாக் பண்ணப்படி நடந்துட்டு இருந்தால் அதே பிளேஸில் தான் நம்ம ஜேகேயும் ஜெனி ஜாக்கு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தால் ஜேகோப்பு நம்ம ஜங்குக்கு பாட்டுருவார். அச்சோ இது என்ன என் பிரதர்
ஹவுஸுக்கு பார்க்காம இங்கே நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் ரொம்ப ஷாக் ஆனா, சீனியர் அங்கே நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே நோட் பண்ணுவாரா அந்த மாதிரி நோட் பண்ணா, என்ன சீனியருங்கிற அவனும் உங்களோட பிரதர் எனக்கு சீனியர் தானே அதான் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பிரதரை வேணா கம்பெனிக்கு ஜாயின் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி ஜேகப்பா கலாய்க்கம் சுமார் ஜங்குக்கு மட்டும் இந்த மூமெண்ட்டு தெரிஞ்சிச்சு அவன் பெரிய ப்ராப்ளம் பண்ணுவான். ஜென்னிட்ட கூட இதை சொன்னால் என் லவ்வுக்கு ஹெல்ப் தான் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனால் ஜங்குக்கு அப்படி கிடையாது. இந்த மாதிரி நான் லவ் பண்ணிட்டுருக்கேன்னு தெரிஞ்சால் அதை கெடுத்து விட்ருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு தெரியக்கூடாதுங்கிற மாதிரி ஃபீலிக்ஸை பட்டு சொன்னால், ஐயோ இவ்வளோ நேரம் என்ன சொன்னீங்க, இப்போ என்னென்னா நீங்கள் உங்கள் பிரதரையே பார்த்து பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இங்கே பாரு ப்ளீஸ் சொன்னா கேளு ஜங்குக்கு இங்கேருந்து போகட்டுண்டியும் உன் ஃபேஸில் இருக்க மாஸ்க்கை கலட்டிடாட்டி என் ஃபேஸில் இருக்க மாஸ்க்கு கலட்டான்டான். ஜங்குக்கு இங்கே இருந்தால் நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம ஆப்போசிட் பக்கமாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பாட்ட போயிட்டுல அங்கேருந்து நம்ம ஜேகப்பு ஃபிலிக்ஸை கூட்டிகிட்டு போனோம்.